ஒரு கேர்ள் வந்து அவளை வந்து நல்லா அழகா காமிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப் அப்படிங்கும்போது தன்னை மெருகேற்றி அழகா காமிச்சுக்கலாம். அண்ட் இந்த கலர் தான் போடணும், இந்த கலர் தான் போடக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் எல்லோ, டார்க் எல்லோவுமே போடுவேன், அது அழகுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை பிலீவ் பண்ணணும், அதுதான் நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரகிள் வருதுன்னா பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும் அந்த அழுவ வரதான் செய்யும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஒரு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்குவேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வருது, யாரோ என்ன லைக் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாலும் எனக்கு அழுக வருதுன்னா ஃபர்ஸ்ட் அழுது முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் இப்படியே போயிடக்கூடாதுல்ல லைஃப். ஸோ அதுக்கப்புறமே நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுதான் ஆகணும். அப்படி வச்சா மட்டும்தான் இப்போ ஒரு பெரிய லெவலில் நிறைய பேர் ரீச் இருக்காங்க. அப்படின்னா அவங்க இதை விட ரொம்ப கஷ்டமான நிலைமையெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது நான் என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, இது இப்படியே போயிடாது. ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருக்குன்னா அடுத்த நிமிஷம் சோகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், லாஜிக்காவே புரிஞ்சுக்கிட்டேன். டி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விஜய் இயக்கத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.